Hi. Coming Saturday and next Sunday MAT exam எழுதுறவங்களுக்கு last minute tips பார்க்கலாம். 14th December and 22nd December we have MAT exam. ஒன்று வந்து PBT, இன்னொன்று வந்து CBT. Computer based. இப்போ வர்றது வந்து paper based test. Next வந்து computer based test. So we'll see the tips for both. Like exam related strategy மார்க்குக்காக என்ன பண்ணணும் அப்படின்னா ஆன்சர் கான்ஃபிடென்ட்லி known questions first. ஓகே, எல்லா ஈஸி கொஸ்டின்ஸும் எதெல்லாம் உங்களால் அட்டென்ட் பண்ண முடியுமோ ஒரு ரவுண்ட் எல்லாமே முடிச்சிருங்க. 150 கொஸ்டின்ஸில் ஒரு ரவுண்ட் எதெல்லாம் ஈஸியாக இருக்கோ அதெல்லாம் முடிச்சிருங்க. செகண்ட் வந்து if you can eliminate at least 2 answer choices, make an educated guess. Okay, like இல்லை ரெண்டு ஆன்சர் சாய்ஸ் கன்ஃபார்மாக உங்களுக்கு இல்லைன்னு தெரியுதுன்னா எலிமினேட் பண்ணிட்டு கெஸ் பண்ணுங்க. attempt with reasoning, like some of the questions லாஜிக்காக யோசிக்கும் போது இதுதான் ஆன்சராக இருக்குமோ அப்படின்னு தோணும் நமக்கு. அந்த மாதிரி லைக் ஒரு ரீசனிங்கோட லாஜிக்காக யோசிக்கும் போது இது வந்து நமக்கு தெரியுது, இந்த மாதிரி ஆன்சர் இப்படி தான் இருக்கும் அப்படின்னு தெரிஞ்சதுன்னா கெஸ் பண்ணு. வைல்டாக மட்டும் கெஸ் பண்ண, அதாவது எதுவுமே தெரியாது எனக்கு, இந்த கொஸ்டினை வந்து ஐம் க்ளூலெஸ், ஐ டோன்ட் நோ வாட் டு டூ வித் திஸ் கொஸ்டின், சீரியஸ்லி ஒன்று கூட ஆன்சர் சாய்ஸ் எலிமினேட் பண்ண முடியல, அந்த மாதிரி சுச்சுவேஷனில் டோன்ட் கெஸ். ஓகே, ஸோ ஸ்கிப் தட் கொஸ்டின் ஸோ தட் வந்து நெகட்டிவ் மார்க்கிங்லேருந்து அவாய்ட் பண்ணலாம். மேனேஜ் டைம் வைஸ்லி. தெரியாமல் ஒரே கொஸ்டின்ல ரொம்ப நேரம் உட்காந்துடாதீங்க. டைமர் ஓடிட்டே இருக்கும். உங்களுக்கு ரைட் சைடு கம்ப்யூட்டர் பேஸ்டு டெஸ்ட்னா உங்களுக்கு வந்து சிஸ்டமில் டாப் கார்னரில் டைமர் போயிட்டு இருக்கும், அதை நீங்கள் பார்க்கலாம். பிபிடினா உங்களுக்கு இன்விஜிலேட்டர் டைமர் சொல்லுவாங்க. ஸோ வந்து ஒரே கொஸ்டின்ல ரொம்ப நேரம் வந்து இருந்துடாதீங்க. கீப் மூவிங். இன்கேஸ் ட்ரை பண்ணுறீங்க, பார்க்க ஈஸியாக இருக்குது, போட்டுடலான்னு பார்க்குறீங்க, ஆனால் போடுறப்போ வரல, நிறைய டைம் எடுக்குதுன்னா யூ மார்க் அண்ட் மூவ் தட் கொஸ்டின், யூ கேன் கம் பேக் லேட்டர் அட் எனி டைம். ஓகே, ஸோ ஒரு கொஸ்டினை படிக்கும் போதே யூ கேன் மார்க் இட் அஸ் நவ், லேட்டர், நெவர் அப்படின்னு மார்க் பண்ணிக்கலாம். ஸோ நவ் கொஸ்டின்ஸ் ஈஸி கொஸ்டின்ஸ் அப்பவே போட்டுடலாம், லேட்டர் கொஸ்டின்ஸ் திரும்ப வந்து போடலாம். நெவர் கொஸ்டின்ஸ் வந்து இட் இஸ் நாட் யுவர் கொஸ்டின், லுக்ஸ் வெரி ஹார்ட் ஆர் வெரி க்ளூலெஸ், தென் மார்க் இட் அஸ் நெவர் அண்ட் டோன்ட் கம் பேக் டு தட் கொஸ்டின். ஸோ பெனால்ட்டி வந்து 0.25 தான் வந்து நெகட்டிவ் மார்க்கிங். ஓகேங்களா, அதனால தான் வந்து நான் இந்த பாயிண்ட்டை சொல்கிறேன் உங்களுக்கு. ஒரு லாஜிக்காக இல்லை யோசிக்கும் போது ஒரு ரீசனிங்காக இந்த ஆன்சர் சாய்ஸ் சூஸ் பண்ணலான்னு தோணுச்சுன்னா சூஸ் பண்ணுங்க. ஓகேவா, நீங்கள் நிறைய கொஸ்டின்ஸ் அட்டென்ட் பண்ணலாம், பிகாஸ் நெகட்டிவ் 2.5 தான் வந்து உங்களோட நெகட்டிவ் மார்க்கிங். ஸோ வந்து 4 கொஸ்டின் தப்பாச்சுன்னா 1 மார்க் குறையும். ஸோ அதனால யூ கேன் மேக் மெனி அட்டம்ப்ட்ஸ். யூ கேன் மேக் மினிமம் 120 கொஸ்டின்ஸ் அட்டென்ட் பண்ணலாம். 130 கொஸ்டின்ஸ் வரைக்கும் கூட நீங்கள் அட்டென்ட் பண்ணலாம், ப்ராப்ளம் இல்லை. 120 to 130 கொஸ்டின்ஸ் தாராளமாக அட்டென்ட் பண்ணலாம் நீங்கள். இதில் நீங்கள் மினிமம் 100 கரெக்ட் ஆன்சர்ஸாவது வர முடியுதா பாருங்க. ஓகே, மினிமம் 100 கரெக்ட் ஆன்சர்ஸ். 20 to 30 தப்பாகுதுன்னா உங்களுக்கு வந்து 5 to 7 மார்க்ஸ் வரைக்கும் போயிடும் அதில். ஓகேங்களா, ஸோ அந்த மாதிரி நீங்கள் வந்து மேக்ஸிமம் நிறைய அட்டென்ட் பண்ண பாருங்கள். 120, 130 கொஸ்டின்ஸ் யூ கேன் அட்டெம்ப்ட் ஈஸிலி. ஓகே, ஸோ ஓவரால் என்னன்னா, லைக் அட்டெம்ப்ட் கான்ஃபிடென்ட் கொஸ்டின்ஸ் ஃபர்ஸ்ட், மேக் எஜுகேட்டட் கெஸ்ஸஸ், லைக் உங்களால் எலிமினேட் பண்ண முடிஞ்சதுன்னா மேக் கெஸ்ஸஸ். ஸ்கிப் ஒன்லி தோஸ் யூ ஆர் கம்ப்ளீட்லி க்ளூலெஸ். லைக் இது சுத்தமாக புரியலங்கிறத மட்டும் ஸ்கிப் பண்ணுங்க, மற்றதெல்லாம் அட்டென்ட் பண்ணுங்க. ஓகே, when you go to the center you have to take a admit card printout, remember that. preferably a color printout because photo clear-ஆ தெரியணும், அதனால கலர் printout எடுத்துக்கோங்க. and you have to take an ID proof, photo ID proof. okay, so you can take a Aadhaar card, photo இருக்கிற மாதிரியான proof எடுத்துட்டு போகணும். and you have to take pens. okay, at least 2 pens எடுத்துக்கோங்க. CBT இருந்தாலும் சரி, PBT இருந்தாலும் சரி, pens தேவை. rough sheets அங்கே கொடுப்பாங்க நீங்கள் calculations போடுறதுக்கு. எல்லாமே வரும்போது ரிட்டர்ன் பண்ணிட்டு வந்துடணும். அட்மிட் கார்டில் பிரிண்ட் அவுட் எடுத்துட்டு நீங்கள் எங்கள் வீட்டில் சைன் பண்ணக்கூடாது, அங்கே எக்ஸாம் சென்டரில் தான் சைன் பண்ணணும். PBT எக்ஸாம்னா வந்து உங்களுக்கு பபிள் ஷீட் கொடுப்பாங்க, இந்த மாதிரி ஓவல்ஸ் இருக்கும், அதில் வந்து நீங்கள் ஆன்சர்ஸை மார்க் பண்ணணும். இப்போ கொஸ்டின் 1க்கு ஆன்சர் ஏன்னா அதை நல்லா கரெக்டாக ஷேட் பண்ணுறீங்களான்னு பார்த்துக்கோங்க. ஓகே, பாதியாக ஷேட் பண்ணக்கூடாது, அதுக்கப்புறம் ரெண்டு இதெல்லாம் ஷேட் பண்ணக்கூடாது. ஸோ அதெல்லாம் வந்து இன்கரெக்ட் ஆகிடும். ஓகே, ஸோ என்ஷூர் தட் யூ ஷேட் த ஓவல்ஸ் கரெக்ட்லி. ஓகே, இது ஒன்று. ரெண்டாவது வந்து இதுக்கு எக்ஸ்ட்ரா டைம்லாம் கொடுக்க மாட்டாங்க. ஸோ ஆஸ் அண்ட் வென் யூ ஃபினிஷ் எவ்ரி கொஸ்டினுக்கு வேணால் மேபி 10 கொஸ்டின்ஸ்க்கு நீங்கள் வந்து ஷேட் பண்ணிவிடுங்க. முதல்ல உங்கள் கொஸ்டின் பேப்பரில் கரெக்டான ஆன்சர் சாய்ஸை மார்க் பண்ணி வச்சுக்கோங்க. சரி, கொஸ்டின் நம்பர் பக்கத்துலேயே ஆன்சர் ஏன்னு மார்க் பண்ணி வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் பபிள் ஷீட்டில் மார்க் பண்ணிவிடுங்க. கம்ப்யூட்டர் பேஸ்டு டெஸ்ட்டாக இருக்குதுன்னா நீங்கள் அப்படியே சிஸ்டம்லேயே ரேடியோ பட்டன் எது கரெக்டோ அதை நீங்கள் ப்ரெஸ் பண்ணலாம். அதை நீங்கள் எத்தனை தடவை வேணாலும் மாற்றலாம், ஆக்சுவலி ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. பட் பபிள் ஷீட்டில் பார்த்து பெண்ணில் மார்க் பண்ண சொல்லுவாங்க. ஸோ யூ கேனாட் சேஞ்ச் த ஆன்சர், என்ஷூர் த ஆன்சர் அண்ட் மார்க் இட். ஓகே, சிபிடியில் வந்து அந்த ப்ராப்ளம் இல்லை, நீங்கள் வந்து எத்தனை தடவை வேணாலும் ஆன்சர் மாற்றலாம். சப்மிட் பண்ணுறதுக்குள்ளே 2 hours முடிஞ்ச பிறகு சப்மிட் பண்ணணும். அதுக்குள்ளே யூ கேன் கீப் சேஞ்சிங் எனி டைம் யூ வாண்ட் டு சேஞ்ச் த ஆன்சர். தட்ஸ் இட். டூ த எக்ஸாம் வெல், கான்ஃபிடென்ட்டாக நல்லா பண்ணுங்கள். ஆல் தி பெஸ்ட். February exam, MAT exam எழுதுறவங்களா இருந்தால், இல்லை டான்செட் எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணுறதா இருந்தாலும், கம்மிங் Monday நியூ பேட்ச் ஸ்டார்ட்ஸ். யூ கேன் ரீச் அவுட் டு அஸ். நெக்ஸ்ட் ஸ்லைடில் நம்பர் இருக்குது, யூ கேன் ரீச் அவுட் டு அஸ் இன் தட் நம்பர். தேங்க்யூ, பை.